சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருவேளை குரு பகவான் நல்ல நிலையில இல்லைன்னா என்ன ஆகும் சார்? முதல்ல அவர் பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். அடிப்படையே குடும்ப அமைப்புகளே சில கஷ்டங்களோட வளருவாங்க. ஆனாலும் எப்படியாவது ஒரு மனநிலை நம்ம ஒரு உச்சத்தை தொடணும் அப்படின்னு இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிளை சந்திப்பாங்க. ஆரம்பத்திலேயே அவங்க படிக்கணும்னு நினைக்கிற படிப்புக்கு அப்பாவுடைய சப்போர்ட் இருக்காது, அல்லது எல்லாருக்கும் அப்பா பாசம் கிடைக்கும், இவங்களுக்கு அப்பா பாசம் கிடைக்காது. ஏயா சூரியனுக்கு தானே அப்பான்னு சொல்றான், குருவை எந்த இடத்துலயா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் வழிகாட்டி முதல் ரோல் மாடல் யாரு? ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அம்மா இவங்க தானே. அந்த அடிப்படை ஆதரவு அப்படின்ற விஷயத்த குரு பகவான் பாதிக்க வச்சிடறாரு. அடுத்து பூர்வ புண்ணிய ஊரை விட்டு இடம் மாறுதல்கள். நாங்கள் ஒரு மாதிரி இருந்தோம், இங்கே சொத்து சுகங்கள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியான, அல்லது வித்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஏங்க இருக்கிற நகையை பூரா கொண்டு போய் வச்சு வட்டி எட்டி அப்புறமேல அதையும் திருப்ப முடியாமல் வித்துட்டு அதை கொண்டு போய் ஒருத்தன்ட்ட கொடுத்து அதுவும் போய் இதுவும் போய் எல்லாம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான புலம்புறதை நம்ம பார்க்குறோம். இந்த நகை இழப்புகள், அதுக்கப்புறம் கௌரவமே போச்சுங்க. அதுவும் சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் இல்லாமல் கூட வாழ்ந்துருவாங்க, கௌரவம் இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது. அந்த தன்மான உணர்ச்சியை குரு அதிகமாக தூண்டி தன்மான இழப்பை கொடுத்து இட மாறுதல்களை ஏற்படுத்துவதெல்லாம் குரு பகவான் தான். ஆக குரு சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சரியில்லை என்றால் அவர் பஞ்சமாதிபதியா 5ஆம் அதிபதியா வர்றதுனால பூர்வ புண்ணியம் கெட்டு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ குழந்தைகள் பாக்கியத்தில் குழந்தைகளுடைய நலனில் நிறைய பிரச்சனைகள் வருது. அவரே அஷ்டமாதிபதியாகவும் வர்றதுனால கொஞ்சம் பூர்வ புண்ணிய கிரகத்திற்கு அட்டமாதிபத்திய தோஷம் இல்லைன்னு சொன்னாலும் கூட 8ஆம் இடத்தினுடைய பலன்களையும் அவர் செய்யறதுனால திடீர் ராஜயோகங்கள், திடீர் வரவு, திடீர் பணவரவு வர்ற மாதிரி வந்துட்டு அது வந்ததே எனக்கு வில்லங்கம்டா கேசு வழக்கில் இழுத்து விட்டு போயிடுச்சுன்ற மாதிரியான பிரச்சனைகளை இவர்களுக்கு அதிகம் கொடுக்கும். குழந்தைகள் எல்லாம், பெண் பிள்ளைகள் எல்லாம் ஒரு இடத்துல திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அவங்க வாழ்க்கை ஒரு நிம்மதியா இல்லை, சந்தோஷமா இல்லை, அவங்க வாழ்க்கையை நினைச்சே என் வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி மனம் நொந்து அந்த குழந்தைகளால மன அழுத்தத்துக்கு ஆட்படக்கூடிய நிலையை சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் சாதகம் இல்லை என்றால் கொடுத்து விடுவார்.